பிரசங்கத்தை நான் முடிக்கிறேன். என்ன அந்த வார்த்தை என்றால் ஸ்தோத்திரம். உன்னை ஒளித்து காப்பாற்றுவேன் என்று ஒரு தேவ வார்த்தை. ஸ்தோத்திரம். உன்னை ஒளித்து காப்பாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி காப்பாற்றுவாரா? ஒளித்து காப்பாற்றுவேன். ஸ்தோத்திரம். அப்படி ஒரு கடவுள் நம்முடைய கடவுள். ஒளித்து காப்பாற்றுவேன். நம்மை ஒளிச்சு வைப்பாராம். யாரு கண்ணும் படாத, யாருடைய தீங்கும் நம்மை அணுகாமல் நம்மை ஒளித்து காப்பாற்றும் ஒரு கடவுள் உண்டு. இது எங்க படிக்கிறோம் என்றால் எல்லாரும் 31ஆம் சங்கீதத்துக்கு வந்துருங்க. நான் சீக்கிரம் முடிச்சிருக்கேன். 31ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தில் தான் இது எழுதப்பட்டிருக்கிறது. 31ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தில் இது எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஒளித்து காப்பாற்றுகிறார். ஸ்தோத்திரம். ஏன் ஒளிக்க வேண்டும்? ஸ்தோத்திரம். ஏன் ஒளிக்க வேண்டும் என்று நாம் பார்க்கும் பொழுது ஒரு 3 விஷயங்கள் நாம் பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஏன் கடவுள் நம்மை ஒளிச்சு காப்பாற்றணும்? ஏன் நம்மை ஒளிக்க வேண்டும்? காரணம் என்ன? எல்லாம் அந்த இடத்துல இருக்குது. ஸ்தோத்திரம். 3 காரணங்கள் கடவுள் நம்மை ஒளித்து காப்பாற்றுகிறார், ஒளித்து வைக்கிறார். ஸ்தோத்திரம். எங்கிருந்து ஒளிக்கிறார், எந்த இடத்தில் ஒளிக்கிறார் என்று அப்புறம் சொல்றேங்க. ஸ்தோத்திரம். ஏன் ஒளிக்க வேண்டும்? உன்னை ஏன் ஒளிச்சு காப்பாற்றணும்? உன்னை ஏன் ஒளிச்சு காப்பாற்றணும்? என்னையா கடவுள் ஒளித்து காப்பாற்ற வேண்டும்? அப்படி என்ன இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது 3 காரணங்கள். நம்பர் 1, முதலாவது, உனக்காக யுத்தம் செய்யும்படிக்கு கர்த்தர் நம்மை ஒளித்து வைக்கிறார். என்ன பாருங்க, ஒரு யுத்த வீரன் ஒளிரா அப்படின்னா அவன் ஃபைட் பண்ண போறான்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். சிங்கம் பதுங்குதுன்னா அது என்ன காரணம்? பாய போதுன்னு காரணம். ஸ்தோத்திரம். உன்னை ஒளித்து பதுக்கி உன்னை கடவுள் வைக்கிறார் என்றால் உனக்காக ஏதோ ஒரு யுத்தம் கர்த்தர் செய்ய போகிறார் என்று அர்த்தம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்காக, உனக்காக யுத்தம் செய்வதற்காக உன்னை இப்பொழுது ஒளித்து வைத்திருக்கிறார், உன்னை மறைத்து வைத்திருக்கிறார். ஏன்? எனக்கு ஒண்ணுமே நடக்கலையே, நான் ஜெபிக்கிறேன், ஜெபம் பண்றேன், ஒரு காரியம் எனக்கு நடக்கவில்லையே என்று நீ அப்படி நினைக்க கூடாது. ஸ்தோத்திரம். இது ஒளிக்கப்பட வேண்டிய காலம், நீ மறைக்கப்பட வேண்டிய காலம். ஸ்தோத்திரம். யுத்த வீரன் தன்னை மறைக்க வேண்டும், யுத்த வீரன் தனக்காக யுத்தம் செய்ய வேண்டும். ஸ்தோத்திரம். 2வது காரணம், ஏன் கடவுள் நம்மை ஒளித்து வைக்கிறார்? 2வது காரணம், உனக்காக கடவுள் வைத்திருக்கிற நன்மையை நீ பெற்றுக் கொள்ளும்படி உன்னை ஒளித்து வைக்கிறார். நமக்காக கடவுள் வைத்திருக்கிற நன்மைகளை நாம் பெற்றுக் கொள்ளும்படிக்கு நம்மை அவர் ஒளித்து வைக்கிறார். ஸ்தோத்திரம். 18ஆம் வசனத்தை நாம் படிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு நன்மை உனக்காக கடவுள் வச்சிருக்கிறார், அதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உன்னை ஒளிச்சு 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 காப்பாற்றுறார். அந்த நன்மை, அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளாமல் போகக்கூடாது, அதை இழந்து போயிடக்கூடாது, அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் நீ. ஏனென்றால் அது உனக்காக நியமிக்கப்பட்டது, உனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார், உனக்காக அவர் சேர்த்து வைத்திருக்கிறார், உனக்காக எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். என்ன பாருங்க, கடவுள் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். அதனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு இந்த நேரத்தில் உன்னை ஒளிச்சு வைக்கிறாரு. ஸ்தோத்திரம். நீ ஒளிக்கப்படவில்லை என்றால் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. சோதனையின் சூழ்நிலை பாதையில போகிறவருக்கு இது நன்றாய் புரியும்.
என்ன நன்மை? பெரிய நன்மை அப்படின்னு எழுதியிருக்குது 18ஆம் வசனத்துல. என்ன நன்மையா நமக்காக வச்சிருக்கிறார் அவரு? அந்த நன்மை எப்படிப்பட்டதாம்? அது பெரிய நன்மை. ஸ்தோத்திரம். கடினமாய் பேசுகிறவர்கள் உதடுகள். எந்த வசனம் அது? 19ஆம் வசனம். நீர் உண்டு பண்ணியிருக்கிறதை உம்முடைய உண்டு பண்ணியிருக்கிற உம்முடைய நன்மைகள் எவ்வளவு எவ்வளவு பெரியது. கடவுள் உங்களுக்காக பெரிய நன்மையை வச்சிருக்கிறாராம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வைத்திருக்கிறார், உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். அதை நீ பெற்றுக் கொள்ளும்படிதான் இன்னைக்கு கடவுள் உன்னை ஒளிச்சு ஒளிச்சு வைக்கிறார். உன்னை ஒளிச்சு ஒளிச்சு வைக்கிறாரு. உன்னை மறைச்சு மறைச்சு வைக்கிறாரு. இது என் பிள்ளைக்காக நான் வச்சிருக்கிறேன், என் பிள்ளைக்கு தான் கொடுப்பேன். இது என் பிள்ளைக்காக வச்சிருக்கிறேன், என் பிள்ளைக்கு தானா கொடுப்பேன் என்று உன்னையும் ஒளித்து வைத்திருக்கிறார். உனக்காக ஆசீர்வாதத்தையும் அவர் வைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூன்றாவது, ஏன் கடவுள் நம்மை ஒளிக்க வேண்டும்? ஸ்தோத்திரம். ஏன் கடவுள் நம்மை ஒளித்து வைக்க வேண்டும் என்றால், இந்த ஒளித்து வைப்பது விவேகியின் வேலை. விவேகினா யாரு சொல்லுங்க? விவேகினா என்ன? விவேகம்னா என்ன? நீங்களா ஸ்கூல் போயிருக்கீங்களா இல்லையா? நீங்களா விவேகம் என்றால் என்ன? புத்தி, ஞானம், அறிவு, அவ்வளவுதானே. விவேகி என்றால் ஒரு அறிவுள்ளவன் செய்கிற வேலை. ஸ்தோத்திரம். எங்க படிக்கிறோம்? சங்கீதம் 27:12 இதை பத்தி நாம் படிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஏன் ஒளிக்கப்படுகிறோம் என்றால், நம்முடைய கடவுள் விவேகம் உள்ளவர், அதனால் நம்மை ஒளித்து வைக்கிறார். நம்முடைய கடவுள் ஞானம் உள்ளவர், அறிவுள்ளவர், அதனால் நம்மை ஒளித்து வைக்கிறார். ஸ்தோத்திரம். விவேகம் இல்லாதவன் போய் சிக்கிக் கொள்வான், விவேகம் உள்ளவன் மறைகிறான், தன்னை ஒளிக்கிறான். ஸ்தோத்திரம். ஆமென். ஏன் கர்த்தர் உன்னை ஒளித்து வைத்திருக்கிறார் என்றால், அவர் விவேகம் உள்ளவர், அவர் அறிவுள்ளவர். உன்னை பாதுகாக்கும்படிக்கு அவர் உன்னை ஒளித்து வைக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உன்னை ஒளித்து காப்பாற்றுவேன் என்று கடவுள் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். வேதத்துல பார்க்கும்போது 4 பேர் ஒளித்து வைக்கப்பட்டார்கள். எத்தனை பேருங்க? 4 பேரை கடவுள் ஒளிச்சு ஒளிச்சு காப்பாத்துற. யார் அந்த 4 பேர்? எல்லாம் டாப் தான். அந்த 4 பேரும் டாப் லிஸ்ட் தான் அவங்க. ஸ்தோத்திரம். இன்றைக்கு கடவுள் உன்னை மறைத்து ஒளித்து ஏதோ மூலையில உன்னை வச்சிருக்கிறாரு. ஏதோ மூலையில் இருக்கிறேன், என்னை யாரும் கண்டுக்கிறது இல்ல, எனக்கு யாரும் உதவி செய்யறது இல்ல, என்னை யாரும் பார்த்துக்கிறது இல்ல, சொந்தமா தான் இருந்தாலும் என் மேல எனக்கு பார்க்கறது மாட்டாங்க, எல்லாம் கூட பிறந்தாங்க, எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என்று யாருடைய கண்ணும் படாம நீ ஒளிஞ்சு ஒரு மூலையில் இருக்கிறனா, கர்த்தர் தான் உன்னை வைத்திருக்கிறார். அதற்கு ஒரு காரணம் உண்டு. 1000 சொந்தக்காரங்க ஒருத்தன் கூட பார்க்க மாட்டான். 1000 சிநேகிதர்கள் இருக்காரு, ஆனா யாரும் உன்னை பார்க்கறது இல்லை. நான் 1000 பேருக்கு நீ உதவி பண்ணிருக்கிறேன், இன்றைக்கு யாரும் உன்னை பார்ப்பதில்லை. 100 பேருக்கு நீ உன் கை நீட்டி உதவி செய்திருக்கிறாய், ஆனால் இன்றைக்கு யாரும் உன்னை பார்ப்பதில்லை. காரணம் என்ன? கர்த்தர் உன்னை ஒளித்து வைத்திருக்கிறார். கர்த்தர் உன்னை ஒளித்து வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஒளித்து வைக்கப்பட்டவர்கள் 4 பேர்கள். நம்பர் 1 மோசே. மோசே ஒளித்து வைக்கப்பட்டான். நிறைய இடத்துல ஒளிக்க வச்சப்படுவாங்க. அம்மா ஒளிச்சாங்க, அதுக்கப்புறம் வனாந்தரத்துல ஒளிறாரு. ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் கண்மலின் வெடிப்பில் அவன் ஒளிக்கப்படுகிறான். ஸ்தோத்திரம். மோசே ஒளித்து வைக்கப்பட்டான், உயர்வில் கொண்டு வரப்பட்டான். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 2வது நபர் எலியா. ஒளித்து வைத்தார் ஆண்டவர், அவனை உயர்த்தப்பட்டான். எங்கு ஒளிக்கப்பட்டார் எலியா தெரியுமா? கேரீத் ஆற்றங்கரையிலே ஒளிந்து கொள் என்று ஆண்டவர் சொன்னார். ஸ்தோத்திரம். உன்னை ஒளித்து காப்பாற்றுவேன் என்று கடவுள் இந்த நாளிலே ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீ மறைந்து ஒளிந்து மூலையில டஸ்ட்பின் போல, டிஷ்யூ பேப்பர் போல, இன்னும் நம்ம சொல்லலாமா? எல்லாம் சொல்லலாம். அது போல நீ இருக்கிறியா? இன்றைக்கு காலம் இப்படியே போவாது, காலம் மாறும். இன்றைக்கு நீ தாழ்த்தப்பட்ட காலம், நாளைக்கு நீ உயர்த்தப்பட்ட காலம் வெகு சீக்கிரத்தில் வரும். கையை தட்டு. ஹல்லேலூயா. எலியா உயர்த்தப்பட்டான், மோசே உயர்த்தப்பட்டான். அதற்கு முன்பா இவர்களெல்லாம் ஒளிச்சு வைக்கப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். ஒளித்து மறைத்து வைக்கப்பட்டார்கள். 3வது ஸ்தோத்திரம். 3வது தாவீது வனாந்தரத்தில் ஒளித்து வைக்கப்பட்டான்.
ராஜாவாய் உயர்த்தப்பட்டான். நான்காவது, இயேசு பல இடங்களில் ஒளித்து வைக்கப்பட்டார். ஒளிஞ்சு இருந்தார். அவர் பிறக்கும் போது ராஜாவின் கண்களை படாம ஒளித்து வைக்கப்பட்டார். ஸ்தோத்திரம். பல இடங்களில் அவர் ஒளித்து வைக்கப்பட்டார். அவர் உயர்த்தப்பட்டார். ஸ்தோத்திரம். கர்த்தர், நீ நினைக்கிறது நடக்கல, நான் ஜெபிக்கிறது நடக்கல, எனக்கு எல்லாமே தலைக்கீழா இருக்குது, ஏன் ஏன் என்று உன்னை நீ குழப்பிக்காத. ஸ்தோத்திரம். ஏனென்றால் உன் காலங்கள், உன் வாழ்க்கை அவர் கையில் இருக்கிறது. ஸ்தோத்திரம். என்ன பாருங்க, நம்ம வாழ்க்கை நம்ம கையில இருந்தா நம்ம இஷ்டப்படி சேர்ந்துக்கலாம். அப்படிதானங்க? நீ இஷ்டப்படியே நீ செய்யணும்னா உன் வாழ்க்கை உன் கையில் இருக்குதா? இல்லையே. நம்முடைய வாழ்க்கை யாருடைய கையில் இருக்கிறது? ஆண்டவருடைய கையில் இருப்பதினால் அவர் எல்லாவற்றையும் சரியாய் நேர்த்தியாய் செய்வார், செய்து முடிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். யார் கையிலிருந்து நம்மை ஒலிக்கிறார்? ஆண்டவர். ஸ்தோத்திரம். 7 நபர்கள் அந்த 31ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 7 பேர்கிட்ட நம்மளை கர்த்தர் ஒளிச்சு காப்பாத்துறாராம். யார் அந்த 7 பேர் என்று பார்க்கும் பாருங்க. 18ஆம் வசனமும் 20ஆம் வசனத்தை நான் சொல்லிட்டு போயிடுறேன். 7 நபர்கள் கையிலிருந்து கர்த்தர் நம்மை ஒளித்து காப்பாற்றுகிறார். ஸ்தோத்திரம். யார் அந்த 7 நபர்? நம்மை சுத்தி இருக்கிறாங்கலாம். இவங்க கையிலிருந்து கடவுள் நம்ம என்ன செய்யறான்? ஒளிச்சு காப்பாத்துறான். இவர்கள் கெடுக்கிறவர்கள். ஸ்தோத்திரம். பலருடைய கையிலிருந்து கர்த்தரை ஒளிச்சு காப்பாத்துறார். ஸ்தோத்திரம். நான் ஒரே வார்த்தை சொல்லுகிறேன். இந்த இடத்தில் நீங்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறீர்கள் என்றாவே கர்த்தர் உங்களை ஒளித்து வைத்துகிறார் என்றுதான் அர்த்தம். கர்த்தர் உங்களை மறைத்து வைக்கிறார் என்றுதான் அர்த்தம். ஸ்தோத்திரம். 7 நபருடைய கையிலிருந்து கடவுள் நம்மை ஒளித்து வைக்கிறார். முதல் நபர் யார் தெரியுமா? முதல் நபர் விரோதமாய் பேசுகிறவரின் கையிலிருந்து கர்த்தர் நம்மை ஒளிக்கிறார். 18ஆம் வசனம். முதல் நபர் யாருங்க? விரோதமாய் பேசுகிறவர்கள். ஸ்தோத்திரம். உனக்கு விரோதமா, உன் பிள்ளைகளுக்கு விரோதமா, குடும்பத்துக்கு விரோதமாய் பேசிக்கொண்டிருக்கிறவர்கள், விரோதமாய் பேசுகிறவரின் கண்களிலிருந்து கர்த்தர் உன்னை ஒளித்து வைக்கிறார். ஸ்தோத்திரம். இதெல்லாம் தாவீது சொல்றார். இவங்க கையிலிருந்தெல்லாம் என்ன ஒளிச்சு காப்பாற்றுகிறீரே. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விரோதமாய் பேசுறாங்க, ஆனாலும் இன்றைக்கு நாம் நிற்கிறோம் என்றால் கர்த்தர் நம்மை ஒளித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது, பெருமையாய் பேசுகிறவரின் கையில் ஒளிச்சு வைக்கிறார். இரண்டாவது யாருங்க? பெருமையாய் பேசுகிறவர்கள். எல்லாம் நம்ம சுத்தி தான் இருக்கிறாங்க. இங்க எல்லாரும் நம்மை சுற்றி தான் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். இன்றைக்கு அவங்க எல்லாம் விரோதமாய் பேசலாம், பெருமையா பேசலாம், ஆனா நம்ம பேசுறதுக்கு சான்ஸ் கிடையாது. இப்பெல்லாம் ஏன்? நம்மள கடவுள் ஒளிச்சு வச்சிருக்கிறார். இப்போ ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த சூழ்நிலையில் உன்னால வாய் திறந்து பேச முடியாமல் இருக்கலாம். நீ பேசுவதற்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். இல்லை என்றால் நீ பேசுவதற்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கலாம். ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒளித்து வைத்த காலம் நிறைவடையும். அப்பொழுது கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தும் காலம் வரும். ஸ்தோத்திரம். விரோதமாய் பேசுகிறவர்கள். இரண்டாவது, பெருமையாய் பேசுகிறவர்கள். மூன்றாவது, இகழ்ச்சியாய் பேசுகிறவர்கள். இகழ்ச்சி, அற்பம், அசிங்கமா. ஸ்தோத்திரம். இவர்கள் எல்லாருடைய கையிலிருந்து கர்த்தர் உன்னை ஒளித்து வைத்திருக்கிறார். எங்க ஒளிக்கிறாரு? அப்புறம் சொல்றேன். ஸ்தோத்திரம். நன்மைதான். ஸ்தோத்திரம். அப்புறம் பாரு, மூன்றாவது யாருங்க? கடினமாய் பேசுகிறவர்கள். மூன்றாவது யாரு? நிகழ்ச்சி. நான்காவது யாருங்க? கடினமாய். வாயை திறந்தாவே நல்ல வார்த்தை வராது அவங்களுக்கு. வாயை திறந்தாமே கண்டம் பண்றதுதான், நெகட்டிவ் வார்த்தை தான் வரும். நான் வாயை திறந்தாவே கடினமாய் பேசுகிறவர்கள். நீ ஏன் உயிரோட வாரு? செத்துரு. நீ ஏன் இந்த உலகத்தில் இருக்கிற? நீ என்ன பிரயோஜனம்? நீ எதுக்கு உதவ மாட்ட? கடினமாய் பேசுகிறவர்கள். இவர்கள் மத்தியில் கடவுள் உன்னை ஒளித்து வைத்திருக்கிறார். ஏன்? இன்றைக்கு ஒளிந்திருக்கிற காலம் நாளைக்கு எனக்காக ஆண்டவர் யுத்தம் செய்யும் காலம் வரும். இன்றைக்கு நான் ஒளிக்கப்பட்டிருக்கிற காலம் நாளைக்கு எனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மையை பெற்றுக் கொள்கிற காலம் வரும். ஸ்தோத்திரம்.
கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. இப்படி மனுஷங்களாம் அவங்க சுத்தி இருக்கிறாங்களா? பேசுறாங்களா? விரோதமாய் பேசுறாங்களா? அற்பமாய் பேசுகிறார்களா? கடினமாய் பேசுகிறார்களா? ஐந்தாவது காரியம் பொய் பேசுறவங்க. ஐந்தாவது யாரு? பொய் பேசுகிறவர்கள். இல்லாத பொழுது மேல பொய், நீ செய்யாத செய்ததா பொய், நீ பண்ணாத பண்ணதா பொய், உன் மேலையும் குடும்பத்தின் மேல உன் வீட்டின் மேலையும் இல்லாத பொல்லாத பொய் பேசிக்கொண்டே இரு. ஸ்தோத்திரம். என்ன பாருங்களேன், இப்படி பேசுறவங்க சுத்தி பேசிக்கொண்டே இருக்கட்டும், உனக்கு ஒன்றும் சம்பவிக்க போதே கிடையாது. ஏனென்றால் கர்த்தர் ஒளித்து வைத்திருக்கிறார். கையை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. கர்த்தர் உன்னை ஒளித்து வைத்திருக்கிறார், மறைத்து வைத்திருக்கிறார். பொய் பேசுறோம் பேசட்டும், பெருமையாய் பேசுகிறவன் பேசட்டும், இகழ்ச்சியாய் பேசுகிறவன் பேசட்டும், அற்பமாய் பேசுகிறவன் பேசட்டும், பெருமையாய் பேசுகிறவன் பேசட்டும், அருவருப்பாய் என்னை குறித்து பேசுகிறவன் பேசட்டும். கர்த்தர் என்னை ஒளித்து வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஐந்தாவது காரியம், ஆறாவது காரியம் 20ஆம் வசனத்துல அகங்காரிகளுக்கு ஒளித்து வைத்திருக்கிறார். 20ஆம் வசனம், மனுஷனுடைய அகங்காரம் மனுஷன் இருக்கிறாங்க உன்னை சுத்தி, அதனாலதான் கடவுள் உன்னை ஒளிச்சு வச்சிருக்கிறாரு. ஸ்தோத்திரம். ஒரே வார்த்தை, கர்த்தர் என்னை இப்போது ஒளிச்சு வச்சிருக்கிறாரு, என்னை மறைச்சு வச்சிருக்கிறாரு. ஸ்தோத்திரம். நான் வெளிப்படும் ஒரு காலம் வரும், நான் வெளியே வரும் ஒரு காலம் வரும், நான் தலை நிமிர்ந்து நிற்கிற ஒரு காலம் வரும், நான் சாட்சியாய் நிற்கும் ஒரு காலம் வரும், எனக்கும் என் குடும்பத்திற்கும் ஒரு காலம் வரும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தர் தாவீது சொன்னது போல நம்மை ஒளித்து மறைத்து வைத்திருக்கிறார். ஏழாவது என்ன என்றால், மனுஷனுடைய சண்டைக்கு, நாவின் சண்டைகளுக்கு உன்னை கர்த்தர் ஒளிச்சு வச்சிருக்கிறார். 20ஆம் வசனம் என்ன போட்டுருக்காங்க? நாவுகளின் சண்டைக்கு வா, சண்டைக்கு வா, சண்டைக்கு வா, சண்டைக்கு வா. கோபத்தை மூட்டி எப்படியாவது உன்னை சண்டைக்கு இழுக்கணும், எப்படியாவது உன கோபத்தை மூட்டணும், எப்படியாவது உன் சமாதானத்தை கெடுக்கணும், எப்படியாவது உன ரோட்டுக்கு இழுக்கணும், எப்படியாவது உன்னுடைய பேரை கெடுக்கணும், எப்படியாவது உன் நிம்மதியை கெடுக்கணும் என்று சண்டைக்கு வா, சண்டைக்கு வா. ஸ்தோத்திரம். இப்படி 7 கூட்டம் உன்னை சுத்தி இருக்குதான். இப்படி 7 கூட்ட ஜனங்கள் உன்னை சுற்றி சுற்றி இருக்கிறார்கள். அதனால் கர்த்தர் உன்னை ஒளித்து மறைத்து வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். எங்கு நாம் ஒளிக்கப்படுகிறோம்? சொல்ல முடியும். கடவுள் நம்மை ஒளித்து வைக்கிற இடம் எது? இங்கிலீஷ்ல ஹைடிங் பிளேஸ். ஹைடு அப்படின்னு ஒளிஞ்சுக்கிறது. ஸ்தோத்திரம். நீங்க ரொம்ப வேல்யூபிள்ங்க, அதாங்க கடவுள் உங்களை ஒளிச்சு வைக்கிறாரு. நீ ரொம்ப வேல்யூபிள், அதனாலதான் உன்னை ஒரு மூலையில வச்சிருக்கிறாரு. நீ ரொம்ப வேல்யூபிள், நீ ரொம்ப வெளியேறப்பட, நீ ரொம்ப ஆண்டவருக்கு தேவை, அதனால் உன்னை சுத்தி சுருட்டி மூலையில வச்சிருக்கிறாரு பத்திரமா. ஸ்தோத்திரம். கலங்காதீங்க. ஸ்தோத்திரம். எங்கு ஒளிக்கிறார் என்றால் 20ஆம் வசனத்தை 2 இடம் சொல்லப்படுகிறது. அவருடைய சமூகத்தில் மறைக்கிறார், கூடார மறைவில் ஒளிக்கிறார். 2 இடம். ஸ்தோத்திரம். நமக்கு எல்லா சூழ்நிலையிலும் நாம் மறைஞ்சி ஒளிஞ்சி தப்பித்து கொள்ள 2 இடம் கடவுள் நமக்கு வச்சிருக்கிறார். இந்த இடத்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க சேஃபா இருக்கலாம். சண்டைக்காரர்களுக்கு சேஃபா இருக்கலாம், பெருமைக்காரர்களுக்கு சேஃபா இருக்கலாம், நீங்க அகங்காரிகளுக்கு சேஃபா இருக்கலாம். அப்புறம் யாரு? இகழ்ச்சியாய் பேசுறவங்க, கடினமாய் பேசுறவங்க, அகங்காரமாய் பேசுகிற இவங்க எல்லாரிடத்திலும் நான் சமாதானமா சேஃபா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா உனக்கு கடவுள் 2 இடம் வச்சுக்கிறார். 2 இடம். உன்னை மறைக்கும் இடம், உன்னை ஒளிக்கும் இடம்.
நீ மறைக்கும் இடம், நீ ஒளிஞ்சு இருக்கும் இடம். ஸ்தோத்திரம். நம்பர் 1, முதலாவது என்னவென்றால், முதலாவது என்ன? தேவனுடைய சமூகம். முதலாவது என்னங்க? நம்மை மறைக்கும் இடம். அப்படிதானங்க? ஸ்தோத்திரம். தேவ சமூகம். ஸ்தோத்திரம். பாருங்க, நாம் ஒளிஞ்சு மறைஞ்சு பாதுகாப்பா இருப்பது தேவ சமூகம். தேவ சமூகம் என்றால், நான் சுருக்கம் முடிச்சிடுறேன். நீங்கள் உங்க வீட்டில் தனிமையாவோ குடும்பமாவோ ஜெபிக்கும் போது உண்டாகிற தேவ பிரசன்னம் உங்களை எப்போதும் சேஃபா வைத்துக்கொள்ளும். நீரே என் மறைவிடம். என்ன பாருங்க, உங்களுக்கு உன் குடும்பமும் பிள்ளைகளும் நீங்களும் நோயிலிருந்து, வன்கண்ணிலிருந்து, மந்திர சூனியத்திலிருந்து, மனுஷனோட விரோதம், பகை, இவைகளிலிருந்து நீயும் குடும்பம் சேஃபா இருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் வைக்கிற ஒரே பாதுகாப்பான இடம் தேவ பிரசன்னம், தேவ சமூகம். எல்லாம் அந்த வார்த்தை சொல்லுங்க, தேவ சமூகம். ஸ்தோத்திரம். ஜபமே இல்லை என்றால் உனக்கும் பிள்ளைக்கும் சேஃபே கிடையாது. எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஜபமே கிடையாதுன்னா நீங்க வந்து சேஃப் இல்லாம இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு பாதுகாப்பே இல்லாமல் இருக்கிறீர்கள் என்றும், எந்த நேரத்தில் ஆபத்து உங்களை சந்திக்கலாம், எந்த நேரத்திலும் சாத்தான் உங்களை தொடலாம், எந்த நேரத்திலும் தீங்கு உன்னை அணுகலாம். இப்படி பேசுறவங்க மத்தியில் எப்படி இருக்கணும்? அப்போ அவன் பேசுறான், இவன் பேசுறான் சொல்றல்ல, என்னை பத்தி இப்படி பேசுறாங்க, அவங்க இப்படி பேசுறாங்க, இப்படி பேசுறாங்க என்று சொல்றல்ல, அப்ப நீ எப்படி சேஃபா இருக்கணும்? அவன் சண்டை போறான், நீயும் போய் சண்டை போடுவியா? அவன் பெருமையா பேசுறான், நீயும் பதிலுக்கு பெருமையா பேசுவியா? அவனுக்கு விரோதமாய் பேசுறான், நீயும் பேசுவியா? அதனால கடவுள் உனக்காக வச்சிருக்க நன்மையை நீ பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஸ்தோத்திரம். நாம சேஃபா இருக்கிறத தான் பார்க்கணும் நம்ம. ஸ்தோத்திரம். ஏன் என்றால் இப்ப நம்ம சேஃபா இருந்தாதான் அடுத்தது என் ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு நம்ம கண்டம் ஆயிட்டோம், இன்னைக்கு நம்ம டேமேஜ் ஆயிட்டோம்னா நாளைக்கு எனக்காக வைக்கப்பட்டதை நான் எப்படி பெற்றுக்கொள்வேன்? ஸ்தோத்திரம். ஆமென். முதலாவது நம்முடைய பாதுகாப்பான இடம் எது? சொல்லுங்க, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தேவ சமூகம். நீங்க வீட்டுல ஜெபிக்கிற குடும்பம் இல்ல தனிப்பட்ட ஜெபம் செய்கிறவளா இருந்தா அவங்களுக்கு நல்ல ஒரு தைரியம் இருக்கும், நாங்க சேஃபா இருக்கிறோம், நாங்கள் பாதுகாப்பா இருக்கிறோம் என்ற ஒரு தைரியம் அவர்களுக்கு உண்டாகும். ஸ்தோத்திரம். இரண்டாவது, இது வீட்டுல நம்ம ஜெபிக்கிற ஜெபம். இரண்டாவது, நமக்கு சேஃபான இடம், நமக்கு மறைவான இடம் தேவனுடைய கூடாரம் என்றால் சபை. தேவனுடைய கூடாரம் என்றால் சர்ச். ஸ்தோத்திரம். சபை உன்னை ஒளித்து பாதுகாக்கிற இடம். என்ன பாருங்க, இப்ப ரெண்டு விஷயம். மறைவான இடம், ஒளித்து வைக்கிற இடம். இது வித்தியாசம் இருக்குதா இல்லையா? சொல்லுங்க. ஒரு பொருளை மறைச்சு வைக்கிறதுக்கும் ஒரு பொருளை ஒளித்து வைப்பதற்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? இருக்குது. ஸ்தோத்திரம். வீட்டில் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் நம்மை மறைக்கிறது, ஓகே. ஆனால் சர்ச்சுக்கு வருவது உன்னையும் குடும்பத்தையும் ஒளித்து பாதுகாக்கிற கூடாரம். மறைவிலே என்னை ஒளித்து காப்பாற்றுகிறீர். ஸ்தோத்திரம். சபை, சர்ச். ஸ்தோத்திரம். நீங்க எந்த சபைக்கு போறீங்களோ அதெல்லாம் விஷயம் கிடையாது. ஆனால் சர்ச், சபை என்பது மனிதனை ஒளித்து மறைத்து பாதுகாக்கிற ஒரு பெரிய இடம் இந்த உலகத்தில். ஒன்றே ஒன்று, அதுதான் சர்ச், அதான் சபை. ஸ்தோத்திரம். நீங்க சபையோட ஐக்கியம், சபைக்கு கரெக்டா வரவங்களா இருந்தீங்கன்னா நீங்க சேஃபா இருப்பீங்க, சேஃபா இருப்பீங்க. சபைக்கு டுமாஷ் போனீங்கன்னா ரோட்ல போற நாய்களும் உனக்கு அடிக்கும், ஒண்ணு தேவையில்லாத பிரச்சனைகள் உனக்கு வரும், தேவையில்லாத அவமானங்கள் உனக்கு வரும், தேவையில்லாதவன் வாழ்க்கையில கிராஸ் பண்ணுவான், தேவையில்லாத காரியங்கள் உன் வாழ்க்கையில கிராஸ் பண்ணும். உனக்கு சேஃப்டியே இருக்காது. ஏன்? உனக்கு சர்ச்சே கிடையாது, உனக்கு சபை இல்லை, உனக்கு சபை ஆராதனை கிடையாது, சபை ஒழுங்கு கிடையாது, சபை கூடுதல் கிடையாது.
எப்படி உனக்கு பாதுகாப்பு என பாருங்க, ஒரே வார்த்தை சொல்றேன் பாருங்க. ஏன் சர்ச்சை நான் மிகவும் ஒரு சேஃபான பிளேஸ் என்று ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், அப்போஸ்தலர் புஸ்தகம் நான் படிக்கிறோம், ஒரே வார்த்தை, அவருடைய சுய ரத்தத்தினால் வாங்கப்பட்ட சபை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சபையில என்ன இருக்குதா? இயேசுவின் ரத்தம் மூடி இருப்பதனால உனக்கு சேஃபான இடம் இதுதான். கையை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் குடும்பத்திற்கும் முழு பாதுகாப்பான ஒரு பெரிய இடம் சர்ச். இன்னைக்கு சர்ச் வந்து என்டர்டைன்மெண்ட் பிளேஸ், சர்ச் வந்து ஏதோ பிசினஸ் பிளேஸ், சர்ச் வந்து ஏதோ ஜோக் அடிக்கிற பிளேஸ், சர்ச் வந்து டைம் பாஸ் பண்ற பிளேஸ், அப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு. இயேசுவின் ரத்தம் முழு மனிதரையும் மூடி பாதுகாக்கிற இடம்தான் சபை. ஸ்தோத்திரம். கூடார மறைவில நம்மை ஒளித்து வைத்திருக்கிறார். நான் நிச்சயம் நம்புகிறேன், வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று தைரியமாய் சொல்லலாம். ஏனென்றால் இங்கு நான் உட்கார்ந்திருக்கிறேன், தேவனுடைய சபையில் நான் உட்கார்ந்திருக்கிறேன். என்னை கர்த்தர் ஒளித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் நீ பத்திரமாய் இருக்கிறாய். நான் மறுபடியும் சொல்லுவேன், நீ சேஃபான இடத்துல தான் இருக்கிற, பயப்படாத. தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய சபையும் உன்னை கண்மணியை போல பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாய் உனக்காக கர்த்தர் வைத்திருக்கிற நன்மையை சீக்கிரத்தில் பெறுவாய். கர்த்தர் விவேகமாய் தான் உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார். ஏதோ எல்லாரும் பார்த்து என்ன பரியாசம் போல வாழ்க்கையில் நடக்குது, எல்லாரும் பார்த்து என்ன சிரிக்கிறாங்க, எல்லாரும் என்ன கேள்வியா பேசுறாங்க, எல்லாருக்கும் நான் ஜோக்கர் ஆயிட்டேன் நீ நினைக்கிற. ஆனால் கர்த்தர் விவேகமாய் செய்கிறவர், கர்த்தர் ஞானமாய் செய்கிறவர். ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்றைக்கு ஒளித்துணை வைத்திருக்கிறார் என்றால் உனக்காக ஏதோ ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதை நீ பெற்றுக்கொள்ளும்படிதான் உன்னை கர்த்தர் ஒளிச்சு வச்சுக்கிறார். ஸ்தோத்திரம். ஒளித்து வைக்கப்பட்டவர்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டார்கள். எல்லாரும் கண்களை மூடுங்க. ஸ்தோத்திரம். இன்றைக்கு உன் சூழ்நிலை, ஒரே வார்த்தை சொல்லுங்க, கர்த்தர் என்னை மறைத்து வைத்திருக்கிறார், கர்த்தர் என்னை ஒளித்து வைத்திருக்கிறார். அதனால யார் கண்ணுக்கு நான் தெரிய மாட்டேன். ஒளிச்சு வைக்கப்பட்ட பொருள் என்ன செய்யாது, யார் கண்ணுக்கு தெரியாது. இன்னைக்கு யார் கண்ணுக்கு நீ தெரிய மாட்ட.